Future Vision Study Center, Salem. இன்னைக்கு நம்ம மேக்ஸ்ல வயது கணக்குகள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆக்சுவலா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமம் டாபிக் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். அதனோட பேஸ் பண்ணி தான் இந்த வயது கணக்குகள் பார்க்க போறோம். வயது கணக்குகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக். கம்பல்சரி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது விகிதம் மற்றும் விகித சமம் பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சது அப்படின்னா வயது கணக்குகள் ஈஸியா போட்டுடலாம். வயது கணக்குகள் டாபிக்னு எந்த ஃபார்முலாவும் தனியா கிடையாது. ஒரு சில கான்செப்ட் மட்டும் தெளிவா தெரிஞ்சதுன்னா ஈஸியா சம்ஸ் போட்டுடலாம். ரைட்? ஸோ வாங்க கான்செப்ட் பார்க்கலாம். ரைட், பாருங்க வயது கணக்குகள் பாருங்க, தற்போது, முன்பு, பின்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ரைட்டுங்களா? அதாவது பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன தற்போது அப்படின்னா, இப்போ அதாவது மேக்ஸிமம் நம்ம சம்ல எல்லா வயது கணக்குகள் பொறுத்த வரைக்கும் எல்லா சம்லையுமே தற்போது இந்த விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா தற்போது என்ன வயது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ தற்போதுங்கிற வயது தெரிஞ்சா ஓகே, அதை அப்படியே போட்டுக்கலாம். தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தற்போதுங்கிற வயது தெரியல, அந்த கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ரைட்? அப்ப தற்போது ஒருவருடைய வயது வந்து எக்ஸ் அப்படின்னா அப்ப 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு என்ன வயதா இருக்கும் அதான் வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தரோட வயசு எக்ஸ், அப்ப 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 10. ரைட்டுங்களா? ரைட்? இப்ப 10 ஆண்டுகள் முன்பு பார்த்தாச்சு. அப்ப 10 ஆண்டுகள் கழிச்சு அவருக்கு என்ன வயசா இருக்கும், இப்போ அவருக்கு வயசு வந்து எக்ஸ், 10 ஆண்டுகள் கழிச்சு என்ன இருக்கும், பிளஸ் 10. ஓகேங்களா? சில பேருக்கு இந்த இடத்துல டவுட் வந்துடும், முன்புனா மைனஸ் பண்ணுமா பிளஸ் பண்ணுமா அப்படின்ட்டு. அப்படியா இருக்கா டவுட் வந்துச்சு அப்படின்னா உங்க ஏஜ் அசியூம் பண்ணிக்கோங்க. ரைட்டா? உதாரணத்துக்கு இப்போ உங்க ஏஜ் வந்து ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க. உங்க ஏஜ் வந்து 20. இப்போ எனக்கு இப்போ வந்து 20 வயசு நடக்குது அப்படின்னா அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன வயசுனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், 20 மைனஸ் 10, அப்ப எனக்கு வந்து 10 வயசா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ரைட்டுங்களா? சோ அப்ப 10 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன வயசு ஆக போகுது அப்படிங்கிறப்ப டக்குன்னு என்ன சொல்லுவீங்க, 20 பிளஸ் 10 30 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதனால இந்த டவுட் வரப்ப, முன்பு பின்பு வரப்ப மைனஸ் பண்ணுமா பிளஸ் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்க ஏஜ் நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா உங்க ஏஜ்ல இருந்து 5 வருஷத்தை லெஸ் பண்ணிடுவீங்க. 5 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் பண்ணிக்குவீங்க. ரைட்டுங்களா? இது ஒண்ணு. ரைட்? சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தற்போது ஏஜ் கொடுத்து அந்த ஏஜ் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? முன்புனா என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். பின்புனா என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணிக்கணும். அதாவது முன்புங்கிறது பாஸ்ட், பின்புங்கிறது ஃபியூச்சர். ரைட்டுங்களா? சோ முன்புனா மைனஸ், பின்புனா பிளஸ். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ரைட்? சோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ அண்ணன் தம்பி, ஓகேங்களா, 2 பேர் இருக்காங்களா, வடிவேல் கம்பெனில இல்ல, அண்ணன் தம்பி 2 பேர், அது இல்ல, அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர், இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வயது வித்தியாசம் எல்லா காலகட்டத்திலையும் சமமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப அண்ணனுக்கு வயசு 20, இப்ப அண்ணனுக்கு என்ன வயசு 20, தம்பிக்கு ஒரு 15ன்னு வச்சுக்கோங்களேன். தம்பிக்கு எத்தனை வயசு, 15. அப்ப 2 பேத்துக்குள்ள வயது வித்தியாசம் எத்தனை ஆண்டுகள், 5 வருஷம். எத்தனை வருஷம், 5 வருஷம். இதே இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, என்னது 5 வருஷம் கழிச்சு 2 பேர்த்தோட வயது வித்தியாசம் செக் பண்ணி பாருங்க. 5 வருஷம் கழிச்சா இப்ப அண்ணனுக்கு 20னா 5 வருஷம் கழிக்கிறப்போ அண்ணனுக்கு ஒரு 5 வயசு கூடி இருக்கும். ரைட்? அதே மாதிரி தம்பிக்கு இப்ப 15னா 5 வருஷம் கழிச்சு தம்பிக்கு ஒரு 5 வருஷம் கூடி இருக்கும். அப்ப 20 இருக்கும். அப்ப 2 பேர்த்தோட வயது வித்தியாசம் என்ன, 5. அப்போ 2 நபர்களின் வயது வித்தியாசம் எல்லா காலகட்டத்திலும் சமமா தான் இருக்கும். ரைட்டா? ஒரு 10 வருஷம் கழிச்சு அண்ணன் தம்பியாவோ தம்பி அண்ணனாவோ கண்டிப்பா ஆக மாட்டாங்க. ரைட்? சோ 2 நபர்களின் வயது வித்தியாசம் எல்லா காலகட்டத்திலும் சமமா தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் சம்ல நம்ம அப்ளை பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், 2 நபர்களின் வயதுகளின் கூடுதல். நான் முன்ன சொன்னது 2 நபர்களின் வயதுகளின் வித்தியாசம் சொன்னேன். இப்போ 2 நபர்களின் வயதுகளின் கூடுதல் எல்லா காலகட்டத்திலும் சமமா இருக்காது. உதாரணத்துக்கு இப்ப இதையே எடுத்துக்கோங்க. அண்ணனோட வயசு 20ன்னு எடுத்தோம், தம்பியோட வயசு 15ன்னு எடுத்தோம். இது ரெண்டையும் கூட்டி பாருங்க. 20 பிளஸ் 15 எவ்வளோ, 35. ரைட்? இது எப்போ, பிரசன்ட், இப்போ. ரைட்டா? இதுவே ஒரு 5 வருஷம் கழிச்சு அண்ணனுக்கு 25 ஆயிருக்கும், தம்பிக்கு 20 ஆயிருக்கும். இப்ப கூட்டி பாருங்க. 25 பிளஸ் 20 எவ்வளோ, 45. ரைட்டுங்களா? அப்ப 2 நபர்களின் வயதுகளின் கூடுதல் காலத்துக்கு எப்ப மாறிட்டே இருக்கும். ரைட்? சோ நீங்க இதுல நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா இப்ப 2 நபர்களின் வயதுகளின் கூடுதல் 35மா, 2 நபர்களின் வயதுகளின் கூடுதல் 35, 5 ஆண்டுகளுக்கு பிறகுமா நீங்க என்ன பண்ண, உடனே டக்குன்னு ஒரு 5 மட்டும் போட்டு கூட்டி 40ன்னு சொல்லிடுவோம். தப்பாயிடும்.
ரைட்டுங்களா? ஏன்னா நீங்க போடுற 5 ஆண்டுகள் கழித்து அவர்களின் கூடுதல் என்ன அப்படின்னா ஒருத்தர் கூட 5 கூடுறீங்க. நல்லா கவனிச்சுக்கோ. அப்ப இந்த மாதிரி தப்ப அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணும்? இரு நபர்களின் வயதின் கூடுதல் 35 அவனே கொடுத்துட்டான். இரு நபர்களின் வயதின் கூடுதல் 35. இப்ப கேள்வி என்ன? 5 வருஷம் கழிச்சு அவங்க கூடுதல் என்னவா இருக்கும்? உடனே நீங்க என்ன பண்ணணும்? டைரக்டா 5 மட்டும் கூட்டக்கூடாது. இதுல எத்தனை நபர்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க. எத்தனை நபர்கள்? இரு நபர்கள். எத்தனை வருஷம் கழிச்சு கூடுதல் கேட்கிறாங்க? 5. அதை பெருக்கிக்கோங்க. இப்ப போட்டு பாருங்க, ஆன்சர் கரெக்டா வந்துடும். 35 பிளஸ் 2 5 எவ்வளவு? 10. அப்ப 10 பிளஸ் 35 45. இந்த ஆன்சர் வந்துருச்சா? ரைட். சோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இதுதான், இரு நபர்களின் வயதுகளின் கூடுதல் எல்லா காலகட்டத்திலும் சமமா இருக்காது. சோ இரு நபர்கள் கொடுத்தாலும் சரி, 3 நபர்கள் கொடுத்தாலும் சரி. இப்ப 3 நபர்களின் வயதுகளின் கூடுதல் தற்போது 30. 10 ஆண்டுகள் பிறகு அவர்களின் கூடுதல் என்னன்னு கேட்டா உடனே 30 பிளஸ் 10 போடவே கூடாது. என்ன பண்ணுவோம்? 30 பிளஸ் எத்தனை நபர்கள் இன்க்ளூட் ஆயிருக்காங்க? 3 நபர்கள். சோ 3 இன்ட்டு எத்தனை வருஷம் கழிச்சு கேட்கறாங்க? 10 வருஷம் இன்ட்டு 10. அப்படிதான் போடணும். ரைட்டுங்களா? இந்த 3 பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும், வயது கணக்குகள் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தற்போது அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கோங்க. முன்பு போறதா இருந்தா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கணும். பின்புனா பிளஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இரு நபர்களின் வயதுகளின் வித்தியாசம் எல்லா காலகட்டத்திலும் எப்படிதான் இருக்கும்? சமமா தான் இருக்கும். மாறவே மாறாது. வித்தியாசம் 2 நபர்களின் வயது வித்தியாசம்னாலே அது எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி. இப்ப 2 பேரோட வயசு வித்தியாசம் 5 வருஷம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு வயது வித்தியாசம் 5 தான் இருக்கும். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வயது வித்தியாசம் பார்த்தாலும் அதே 5 தான் இருக்கும். சோ வயது வித்தியாசம் மாறாது. மூணாவது பாயிண்ட், இரு நபர்களின் வயதுகளின் கூடுதல் மாறிக்கிட்டே தான் இருக்கும் காலத்துக்கு ஏற்ப. ஓகேங்களா? சோ அது கரெக்டா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க. ரைட், வாங்க சம்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A மற்றும் B இன் வயதுகளின் விகிதம் 2:3. அவர்களின் வயது வித்தியாசம் 15 எனில் A இன் வயது என்ன? ரைட், क्वेश्चन நல்லா பாத்துக்கோங்க. A மற்றும் B இன் வயதுகளின் விகிதம் 2:3. இது எந்த காலகட்டத்தில் ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? அதாவது AB யோட வயது விகிதத்தில் கொடுத்திருக்காங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 2:3 கொடுத்திருக்காங்க. பட் இந்த क्वेश्चन நல்லா பாருங்க, எப்பன்னு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாம, அதாவது இந்த வயது விகிதம் தற்போதோ இல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 10 வருஷம் அப்புறம், இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாம கொடுத்தா அது பிரசன்ட், அதாவது தற்போதுன்னு எடுத்துக்கோங்க. எல்லா क्वेश्चनலயுமே. ரைட்டுங்களா? எதுவுமே மென்ஷன் பண்ணல சார், 2 பேரோட வயதை மட்டும் விகிதத்தில் கொடுத்திருக்காங்கன்னா அது தற்போதுதான். ரைட், எல்லா क्वेश्चन எப்படி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம். அப்போ AB யோட தற்போதைய வயது விகிதம் 2:3. இப்ப அடுத்து லைன் படிக்கலாம். அவர்களின் வயது வித்தியாசம் 15. அதாவது AB 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் வயது வித்தியாசம் எவ்வளவுனா 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா A ஓட வயசு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இதுதான் சொன்னேன், ரேஷியோ நீங்க நல்லா பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் ரொம்ப ஈஸியா புரியும். வித்தியாசம் சொல்லியிருக்காங்க, 2 பேர்த்தோட வித்தியாசம். ஏன் 2 பேர்த்துக்கு வயது வித்தியாசம் வருது? ஏன்னா அவங்க 2 பேர்த்துடைய வயதை விகிதத்தில் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. A 2 பாகம், B 3 பாகம். அப்போ அந்த பாகத்துல வித்தியாசம் இருக்கா? எத்தனை பாகம் வித்தியாசம் இருக்கு பாருங்க. A 2 பாகம், B 3 பாகம். இந்த ஆர்டர்ல தான் எடுக்கணும். விகிதம் அந்த ஆர்டர் மாத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். AB தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இது AB தான் எடுத்துக்கணும். ரைட், A 2 பாகம், B 3 பாகம். அப்ப எத்தனை பாகம் 2 பேருக்கு வித்தியாசம்? ஒரு பாகம் வித்தியாசமா? அப்போ அந்த ஒரு பாகம் தான், அந்த ஒரு பாகம் தான் இந்த 15 வருஷம் 2 பேருக்கு வித்தியாசம் வரதுக்கான காரணம். ரைட்டா? அவர்களின் வயது வித்தியாசம் 15ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த வயது வித்தியாசம் 15 வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இவங்க 2 பேருடைய பாகத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஒரு பாகம். அதுதான் காரணம். ரைட், அப்ப அந்த ஒரு பாகம் 15ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சது பாருங்க. A இன் வயது என்ன? இது எப்பன்னு கொடுத்துருக்காங்களா? இதுவும் எதுவுமே கொடுக்கல. அப்ப தற்போதுன்னு அர்த்தம். நம்ம தற்போது தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, தற்போது அப்படிங்கிறத நம்ம 0 அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணலாம். அதாவது நோட் பண்றதுக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 0 அப்படின்னு போட்டோம்னா அது தற்போதுன்னு அர்த்தம். ரைட், அப்ப A இன் தற்போதைய வயது என்ன? இதுதான் கேள்வி. பாருங்க, A எத்தனை பாகம்? 2 பாகம். இது எப்போ? தற்போதுதான். அப்ப தற்போது Aக்கு 2 பாகம். ஒரு பாகங்கிறது 15னா 2 பாகங்கிறது எவ்வளவு? 2 பாகங்கிறது எவ்வளவு வரும்? 30. ரைட்டுங்களா? 2 பாகங்கிறது எவ்வளவு? 30. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन. ரைட்டா? நீங்க வேணா செக் பண்ணலாம். இப்போ B எத்தனை பாகம்? 3 பாகமா? ஒரு பாகம் 15னா 3 பாகத்துக்கு எவ்வளவு வரும்? 3 பாகம் 45. 45க்கு 30க்கு எவ்வளவு வித்தியாசம்? 15. கரெக்டா வந்துருச்சா? ரைட், அப்போ A இன் தற்போதைய வயது 30 ஆண்டுகள். ரைட், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தற்போது A மற்றும் B இன் வயது விகிதம் 5:4. பாருங்க, இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? தற்போது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க மென்ஷன் பண்ணாங்களா இந்த क्वेश्चनல? இங்க மென்ஷன் பண்ணல. சோ மென்ஷன் பண்ணாலும் சரி, மென்ஷன் பண்ணாம கொடுத்தாலும் சரி, நம்ம என்ன எடுத்துக்கணும்? தற்போதுன்னு எடுத்துக்கணும். இதுவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு பின்புன்னு கொடுத்தாங்கன்னா என்ன காலகட்டம் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கலாம். ரைட், தற்போதுன்னு இதுல மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ தற்போது A மற்றும் B இன் வயது விகிதம் 5:4.
3 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 3 வருஷம் கழிச்சு பியின் வயது என்னவா மாறுதான்? 31 ஆண்டுகள். நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும், கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும். ஒன்னு ஆப்ஷனை தொலைக்கூடாது. கொஸ்டினை நல்லா படிச்சீங்கன்னா அந்த ஆன்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அதான் மீனிங் இருக்கு. ரைட்டுங்களா? 3 வருடங்களுக்கு பிறகு 3 வருஷம் கழிச்சு பியோட வயசு என்னவா மாறுதான்? 31 வருஷமா மாறுது. எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது பிறகுனா பிளஸ், என்ன சொன்னேன்? பின்பு என்ன சொன்னேன்? பிளஸ். 3 ஆண்டுகளுக்கு பிறகு. ஓகேங்களா? பியின் வயது என்ன? 31. ஓகேங்களா? 3 வருஷம் கழிச்சு பிக்கு என்ன வயசாக போகுது? 31. அப்ப இப்ப பிக்கு என்ன வயசா இருக்கும் கண்டுபிடிங்க. இப்போ பிக்கு என்ன வயசு இருக்கும்? 3 வருஷம் கம்மி பண்ணிக்கலாமா? 3 வருஷம் கம்மி பண்ண எவ்வளவு வரும்? 28. ரைட்டுங்களா? கரெக்ட் தானே? 3 வருஷம் கழிச்சு பியோட வயசு 31 சொல்றான். அப்ப இப்ப என்னவா இருக்கும்? 28. சார் 3 வருஷம் கழிச்சு பிக்கு 31 இங்கேயே சொல்லியிருக்கான். ஏன் நான் இப்ப கண்டுபிடிக்கணும்? இப்ப என்ன வயசு நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? காரணம், உங்களுக்கு விகிதம் எப்ப கொடுத்திருக்காங்க? தற்போதுதான் கொடுத்திருக்காங்க. ரைட்டா? அப்ப இந்த காலகட்டத்துக்கு தான் நமக்கு விகிதம் இருக்கு. அப்ப நம்ம இந்த அதாவது தற்போதுக்கு அவங்க வயசு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம இதுல அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம தற்போது ஏஜ் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். சரி, இப்ப தற்போது பிக்கு எத்தனை பாகம் பாருங்க. ஏ மற்றும் பி இந்த ஆர்டர்ல எடுத்தா ஏ மற்றும் பின்னு எடுத்துக்கணும். ரைட்டா? அப்போ பிக்கு தற்போது எத்தனை பாகம் இருக்கு? 4 பாகம். சோ அப்போ இந்த 4 பாகம் தான் 28. ரைட்டுங்களா? இந்த 4 பாகம் தான் 28. 4 பாகம் 28னா ஒரு பாகத்துக்கு எவ்வளவு வரும் பாருங்க. ஒரு பாகங்கிறது 7. ரைட்டுங்களா? 4 பாகம் 28 அப்படின்னா ஒரு பாகம் எவ்வளவு? 7. இப்ப கேள்வி என்ன படிச்சு பாருங்க. ஏயின் தற்போதைய வயது என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாமா? ஏயின் தற்போதைய வயது பாருங்க. தற்போது 0 மென்ஷன் பண்றேன். ஏயின் தற்போதைய வயது. ஏக்கு தற்போது எத்தனை பாகம்? 5 பாகம். ஒரு பாகங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 7. அப்ப 5 பாகத்துக்கு 7 எவ்வளவு? 35. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நல்லா கவனிக்கணும். ஏ மற்றும் பியோட தற்போது வயது விகிதம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வருடங்களுக்கு பிறகு பியின் வயது 31 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. ஏவோட தற்போது வயது என்ன? இதுதான் கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பாயிண்ட் எடுக்கணும்? இந்த செகண்டா இருக்கிறது எடுத்துக்கோங்க. 3 வருடங்களுக்கு பிறகு பியின் வயது இங்கதான் ஓபனா கொடுத்திருக்கான். பியோட வயசே கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? 3 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயது 31 ஆண்டுகள். ரைட். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு விகிதம் எந்த காலகட்டத்தில் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். எனக்கு விகிதம் வந்து தற்போது கொடுத்திருக்காங்க. அப்ப உடனே பியோட தற்போது வயது கண்டுபிடிக்கிறேன். 28. எப்படி கண்டுபிடிச்சேன்? 3 வருஷம் கழிச்சு 31 ஆக போகுது. அப்ப இப்ப எனக்கு என்னவா இருக்கும்? 28. இப்ப 28 இருந்ததா 29, 30, 31. 3 வருஷம் கழிச்சு 31 ஆகும். ரைட். அப்ப தற்போது பியின் வயது 28 ஆண்டுகள் எடுத்துட்டேன். ரைட். நெக்ஸ்ட், தற்போது பியின் வயது பாகத்துல எத்தனை பாகம்? 4 பாகம். அப்ப இதுதான் இது அப்படின்னு ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஏன்னா தற்போது வயது 28, தற்போது வயது விகிதம் 4 பாகம். அப்ப 4 பாகம் 28னா ஒரு பாகம் 7. ரைட்டா? இப்ப கேள்வி என்ன? ஏயின் தற்போது வயது. அப்ப தற்போது ஏயின் வயது. தற்போது ஏக்கு எத்தனை பாகம்? 5 பாகம். ஒரு பாகங்கிறது எவ்வளோ? 7. அப்ப 5 பாகத்துக்கு 7 35. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரைட்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. x மற்றும் y இன் வயதுகளின் விகிதம் 2:5. இந்த क्वेश्चनலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन மாதிரியே எதுவுமே மென்ஷன் பண்ணல. x மற்றும் y இன் வயதுகளின் விகிதம் கொடுத்திருக்காங்க. அது தற்போதுன்னு கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்திருக்காங்களா? அதுவும் கொடுக்கல. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? தற்போதுன்னு தான் எடுத்துக்கணும். ரைட். 8 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது விகிதம் 1:2. ரைட். இங்க நல்லா கவனிக்கணும். x மற்றும் y இன் தற்போதைய வயது விகிதமும் கொடுத்திருக்காங்க. அதே x மற்றும் y இன் 8 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 8 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்ன வயது விகிதம் வருமோ அதையும் கொடுத்திருக்காங்க. எனில் அவர்களின் வயது வித்தியாசம் என்ன? அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கு வயது வித்தியாசம் என்ன? இதுதான் क्वेश्चन. ரைட். சோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறது அப்படியே எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது x மற்றும் y இன் தற்போதைய வயது விகிதம். ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. x மற்றும் y இன் தற்போதைய வயது விகிதம் என்ன கொடுத்திருக்காங்க? 2:5. x மற்றும் y இன் தற்போதைய வயது விகிதம் 2:5. ரைட். அதுக்கப்புறம் 8 வருடங்களுக்கு பின்பு என்ன பண்ணோம்? பிளஸ். ஓகேங்களா? 8 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது விகிதம் 1:2. அவர்களின் வயது விகிதம் என்ன? 1:2. இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்தாலே ரொம்ப ரொம்ப ஈஸி. क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி 2 ரேஷியோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ், அதாவது இந்த 2 நம்பருக்கும் இந்த 2 நம்பருக்கும் வித்தியாசம் ஈக்குவலா வருதான்னு செக் பண்ணி பாருங்க. பாருங்க, இந்த 2க்கும் 1க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 1. இந்த 5க்கு 2க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 3. இது 2 ஈக்குவலான்னு பாருங்க. 2க்கு 1க்கு வித்தியாசம் 1, 5க்கு 2க்கு வித்தியாசம் 3. இது 2 சமமா வந்திருக்கா? இல்ல. அப்படி சமமா வராத பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வித்தியாசம் பாருங்க. 2க்கு 5க்கு வித்தியாசம் எவ்வளவு? 3.
1க்கு 2க்கு வித்தியாசம் எவ்வளோ 1. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்க வர நம்பரால மேல இருக்கிற ரேஷியோ பெருக்குங்க, இங்க வர நம்பரால கீழே இருக்கிற ரேஷியோ பெருக்குங்க, அவ்வளவுதான். ரைட். இப்போ இங்க என்ன நம்பர் வந்திருக்கு 1. 1ஆல இந்த பெருக்குல எனக்கு என்ன வரும், அதே 2:5 தான் அப்படியே வரும். ஏன்னா 4 2 4 5 5. ரைட். இப்போ மேல இங்க என்ன நம்பர் இருக்கு 3. இந்த 3ஆல கீழே இருக்கிற நம்பரை பெருக்குங்க. 4 3 3 3 2 6. ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணேன், இந்த வித்தியாசம் பார்க்குறேன். வித்தியாசம் பார்த்ததுக்கு அப்புறம் இங்க வர வித்தியாசமும் இங்க வர வித்தியாசமும் ஈக்குவலான்னு சொல்லி பார்க்கணும். ஈக்குவலா வந்தா ஓகே, ஈக்குவலா வரணும்னா என்ன பண்ணுவோம், இந்த 2 நம்பருக்கும் இந்த 2 நம்பருக்கும் வித்தியாசம் பார்த்து இங்க வர நம்பரால இந்த 2 நம்பரை பெருக்கணும். ஐ மீன் மேல இருக்கிற ரேஷியோ பெருக்கிக்கணும், இங்க வர நம்பரால கீழே இருக்கிற ரேஷியோ பெருக்கிக்கணும். ரைட். இப்ப பெருக்கிறதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க, இந்த 2 நம்பருக்கும் வித்தியாசம் எவ்வளோ 1, இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம் எவ்வளோ 1. இப்ப பாருங்க ஈக்குவலா வந்துருச்சா. ரைட். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பண்ணிட்டா இங்க வர நம்பர் 100 இல்ல 1000% கண்டிப்பா கரெக்டா தான் வரும். அதாவது இந்த 2 வித்தியாசமும் ஈக்குவலா தான் வரும். ரைட். சரி, இப்போ 5 6 இந்த பாகம் எத்தனை பாகம் வித்தியாசம், ஒரு பாகம் வித்தியாசமா. இந்த ஒரு பாகம் வித்தியாசம் எத்தனை வருஷம் நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. இது தற்போதுக்கான விகிதம், இது பின்பு 8 வருஷத்துக்கு கழிச்சு விகிதம். அப்ப இந்த ஒரு பாகம் வித்தியாசங்கிறது நமக்கு எத்தனை வருஷத்துல கிடைக்குது, 8 வருஷத்துல கிடைக்குது. ஒரு பாகம் வித்தியாசங்கிறது நமக்கு எத்தனை வருஷத்துல கிடைக்குது, 8 வருஷத்துல கிடைக்குது. ரைட். இப்போ क्वेश्चन என்னன்னா, அவர்களின் வயது வித்தியாசம் என்ன, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அவர்களின் வயது வித்தியாசம். இந்த இடத்துல சில பேர் வந்து இன்னும் ஸ்டெப் இழுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, X ஓட வயது கண்டுபிடிப்பாங்க, Y ஓட வயது கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் வயது வித்தியாசம் கண்டுபிடிப்பாங்க. நீங்க அப்பெல்லாம் போடணும் அவசியமே இல்லை, ஏன்னா நமக்கு ஸ்டெப் மார்க்லாம் கிடையாது, டைரக்ட் ஆன்சர் தான் போதும். இப்போ என்ன, அந்த 2 நபர்களின் வயது வித்தியாசம். வயது அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன், என்னது 2 நபர்களின் வயது வித்தியாசம் எந்த காலகட்டத்திலும் மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, இது என்ன விகிதம், தற்போது விகிதம். இது என்ன விகிதம், 8 ஆண்டுகளுக்கு பின்பு வரக்கூடிய விகிதம். இப்போ இது 2க்கு விகிதம் வித்தியாசம் பாருங்க, இது 2 பாகம் 5 பாகம், வித்தியாசம் எத்தனை பாகம் வருது, 3 பாகம். கரெக்டா வருதா? இங்க பாருங்க, இது 3 பாகம் 6 பாகம், வித்தியாசம் எவ்வளவு வருது, 3 பாகம். கரெக்டா வருதா? அப்ப எல்லா காலகட்டத்திலும் வித்தியாசம் சமமா தான் வரும். ரைட். அப்ப ஒரு பாகம் 8 அப்படின்னா அந்த 2 நபர்கள், அதாவது X மற்றும் Y இன் வயதுகளின் வித்தியாசம் எத்தனை பாகம் இருக்கு, 3 பாகம். ஒரு பாகம் எத்தனை, 3 பாகத்துக்கு வரும், 3 24. அப்ப அந்த இரு நபர்களின் வயதுகளின் வித்தியாசம் 24. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு क्वेश्चन. ரைட். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதம் 5:6:9 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 7 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது கூடுதல் 59 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் இருக்காங்க, 3 நபர்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த 3 நபர்களின் தற்போது, அதாவது பிரசன்ட் ஏஜ், தற்போதைய வயதை வந்து விகிதத்தில் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, 5:6:9. அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 7 வருடங்களுக்கு முன்பு, அதாவது இந்த 3 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல், 7 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர்த்தோட வயசு கூட்டினா என்ன வருமோ அதை கொடுத்திருக்காங்க. ரைட். இப்போ நமக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த 2வது கொடுத்திருக்காங்க, இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அதை வச்சுதான் நம்ம சம் போடணும். ரைட். 7 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ முன்புனா என்ன பண்ணணும், மைனஸ். ரைட். அப்போ 7 வருடங்களுக்கு முன்பு எத்தனை நபர்கள் இருக்காங்க, 3 நபர்கள். இந்த 3 நபர்களின் வயதுகளின் கூடுதல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 59. ரைட்டா? 7 ஆண்டுகளுக்கு முன்பு, முன்புங்கனால மைனஸ், சோ அடையாளத்துக்காக போட்டிருக்கேன். 7 ஆண்டுகளுக்கு முன்பு 3 நபர்களின் வயதுகளின் கூடுதல் 59. ரைட். நெக்ஸ்ட், இப்ப விகிதம் எப்ப கொடுத்திருக்காங்க, எந்த காலகட்டத்தில் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். தற்போதைய விகிதம். ஓகேங்களா? இந்த 5:6:9 என்ன, தற்போது. அப்போ இந்த மொத்தத்தை இந்த தற்போதுக்கு மாத்தணும். இப்ப இதை அப்படியே கொண்டு இதுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம விகிதம் நடத்துறப்போ ஒரு விஷயம் சொன்னோம், என்னது, மொத்த பாகம்ங்கிறது எதுக்கு ஈக்குவல், மொத்த மதிப்புக்கு ஈக்குவல். அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டி இதுக்கு ஈக்குவல் பண்ணக்கூடாது. ஏன்? ஏன்னா இதுவும் ஒரே காலகட்டத்தில் இல்ல. இது வந்து தற்போதைய விகிதம், இது 7 ஆண்டுகளுக்கு முன்புள்ள கூடுதல். அப்போ இந்த கூடுதலை தற்போதுக்கு மாத்தணும். இந்த கூடுதல் என்ன பண்ணோம், தற்போதுக்கு மாத்தணும். ரைட். அப்ப தற்போது இந்த 3 நபர்களின் கூடுதல். ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, 59. 3 பேர் வயசு கூட்டினா 59. அப்ப இப்போ ஒவ்வொருத்தருக்கு எத்தனை வயசு கூடும், 7 வயசு கூடும். டைரக்டா உடனே என்ன பண்ணக்கூடாது, வெறும் +7 மட்டும் போட்டு கூட்டினா தப்பு. அதுதான் நான் சொன்னேன். அப்ப தெரியாதவங்க என்ன பண்ணலாம்னா, தெரிஞ்ச டைரக்டா போட்டுக்கோங்க. தெரியாதவங்க 59 பிளஸ். ஏன் பிளஸ் போட்டிருக்கேன், ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப வரப்ப என்ன பண்ணும், பிளஸ் ஆகும். ரைட். இந்த 59 இதுல எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, 3 நபர்கள். ரைட். எத்தனை நபர்கள், 3 நபர்கள். இப்ப எப்பயில இருந்து எப்ப வரீங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தற்போது வரீங்க. அப்ப இந்த டியூரேஷன் எத்தனை வருஷம், 7 வருஷம். அவ்வளவுதான். சோ இப்படி போட்டுக்கலாம். சோ 59 பிளஸ் 3 எவ்வளோ, 21. அப்ப கூட்டினா என்ன வரும்,
80. கூட்டினா என்ன வரும் 80. அப்ப தற்போது 3 நபர்களின் வயதுகளின் கூடுதல் எவ்வளவு 80. இப்ப பாருங்க, இப்ப தற்போது 3 நபர்களின் கூடுதல் நமக்கு தெரியும், தற்போது 3 நபர்களின் விகிதம் தெரியும். அப்ப இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ரைட். ரேஷியோல என்ன சொல்லிருக்கேன்? மொத்த பாகம் எதுக்கு ஈக்குவல்? மொத்த மதிப்பு. ரைட், இது கூட்டலாமா? 9 + 6 15, 15 + 5 20. அப்ப மொத்த பாகம் எவ்வளவு? 20 பாகம். மொத்த மதிப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க இங்க? தற்போது மொத்தம் கூடுதல் எவ்வளவு? 80. அப்ப ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்ப 20 பாகம் 80னா ஒரு பாகத்துக்கு எவ்வளவு வரும்? 4. ஒரு பாகத்துக்கு எவ்வளவு வரும்? 4. இப்ப கேள்வி என்ன பாருங்க, எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? தற்போது அவங்க வயசு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரைட், சோ ஈஸி. பாருங்க, 3 நபர்கள், அந்த என்ன பேர் வச்சுக்கலாமா? ஏபிசின்னு. 3 நபர்களுக்கு ஏபிசின்னு பேர் வச்சுக்கலாம். ஏ தற்போது எத்தனை பாகம்? 5 பாகம். ஒரு பாகம் எவ்வளவு? 4. அப்ப 5 பாகத்துக்கு எவ்வளவு வரும்? 20. 5 20. நெக்ஸ்ட் பி எத்தனை பாகம்? 6 பாகம். ஒரு பாகம் 4னா 6 பாகத்துக்கு 6 4 24. அடுத்து சி எத்தனை பாகம்? 9 பாகம். ஒரு பாகம் 4னா 9 4 36. இதுதான் அந்த 3 பேரோட வயதுகள். ரைட்டா? ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. இந்த மாதிரி क्वेश्चन வந்து தப்பு பண்ணிடாதீங்க. மெயினா தப்பு பண்ற இடம் 2 இடம் இருக்கு. ஒன்னு, டைரக்டா அந்த கூடுதல் பார்த்த உடனே அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஒரு தப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை கரெக்டா உள்ள கூட்டணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. பட் என்ன பண்ற தப்பு என்னன்னா, டைரக்டா வெறும் 7 மட்டும் கூட்டுவாங்க. 3 நபர்கள் இன்வால்வ் இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் 7 வயசு கூடும். சோ மொத்தமா 21 கூடும். ரைட்டா? சோ இதை மட்டும் படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம். ரைட், வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ராஜாவின் வயது தந்தையின் வயதில் 1/6 பங்காகும். அதாவது ராஜாவோட வயசு அவங்க அப்பாவோட வயசுல 1/6 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா தந்தையின் வயது சிவாவின் வயதில் 2 மடங்காகும். அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 வருஷம் கழிச்சு ராஜாவோட அப்பா வயசு எப்படி இருக்குன்னா, சிவான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட வயசு மாதிரி 2 மடங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் சிவா தனது 8வது பிறந்த நாள் கொண்டாடினான். 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவா என்ன பண்ணிருக்கான்? 8வது பிறந்த நாள் கொண்டாடி இருக்கான். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, எனில் ராஜாவின் தற்போதைய வயது என்ன? இதுதான் क्वेश्चन. ரைட்டா? சோ இந்த மாதிரி क्वेश्चन, அதாவது ஒருத்தர் வயசு வந்து இன்னொருத்தர் கம்பேர் பண்றது, அவர் வயசு இன்னொருத்தர், இந்த மாதிரி கொடுத்துட்டா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப். நீங்க என்ன பண்ணா, ஒவ்வொரு क्वेश्चन, அதாவது ஒவ்வொரு லைனா படிச்சு ஒவ்வொரு கண்டிஷனா தனித்தனியா எடுத்து எழுதிருங்க, ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, ராஜாவின் வயது தந்தையின் வயதில் 1/6 பங்காகும். இது எந்த காலகட்டம் இதா கொடுத்திருக்காங்களா இந்த ஸ்டேஜ்ல அப்படின்ட்டு? எதுவுமே கொடுக்கல. என்ன சொல்லியிருக்கேன்? தற்போது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? தற்போது அடையாளத்துக்காக 0 போட்டு ராஜாவா? ரைட். அப்ப தற்போது ராஜாவோட வயது எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க அப்பா ஃபாதர், ரைட்டா, அவங்க அப்பாவோட வயசுல 1/6 பங்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்து எழுதிக்கணும், ராஜாவின் வயது தந்தையின் வயதில் 1/6 பங்காகும். இது எப்பனே கொடுக்கல, தற்போதுன்னு எடுத்துக்கிட்டேன். தற்போது ராஜாவோட வயசு எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பாவோட வயசுல 1/6 பங்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் வாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகுனா பிளஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜாவோட தந்தை, ராஜாவோட அப்பாவை நம்ம ஃபாதர்னே மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இங்கேயும் நான் ஃபாதர்னே எழுதிக்கிறேன். ரைட், ராஜாவோட தந்தையோட வயது எப்படி இருக்கு அப்படின்னா, சிவாவின் வயதில் 2 மடங்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, சிவா இருக்காரு இல்லையா, அவரோட வயசு மாதிரி 2 மடங்குன்னு சொல்றாங்க. ரைட், அவரோட வயது மாதிரி 2 மடங்கு. எப்போ? 10 ஆண்டுகள் கழிச்சு. 2வது கண்டிஷன் ஓவர். 3வது படிங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சிவா தனது 8வது பிறந்த நாள் கொண்டாடினான். அப்போ 2 ஆண்டுகள் முன்பு, 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவா வந்து எத்தனாவது பிறந்த நாள் கொண்டாடி இருக்கான்? 8வது பிறந்த நாள். 8வது பிறந்த நாள் எத்தனை வயசுல கொண்டாடுவாங்க? 8 வயசுல தான் 8வது பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவாக்கு 8 வயசு. இது கன்ஃபார்மா? இந்த क्वेश्चनல இதாங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட். இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் போட போறோம். ரைட்டா? 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவாவோட வயசு கன்ஃபார்மா 8ன்னு தெரிஞ்சிச்சு. ரைட், நல்லா கவனிங்க. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவாக்கு 8னா, அப்ப இப்ப சிவாவோட வயசு என்னவா இருக்கும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி 8வது பிறந்த நாள் கொண்டாடிட்டான், 8 வயசு. அப்ப இப்ப என்ன வயசா இருக்கும்? 10 வயசா இருக்கும். அப்ப தற்போது சிவாவின் வயது 10. ரைட், இப்ப இதுல இருந்து நம்ம சம் போட்டுடலாமா? நல்லா கவனிங்க. இந்த காலகட்டம் எப்போ? 10 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு சிவாவோட வயசு தேவைப்படுது. இங்க டைரக்டா கொண்டு உடனே இந்த 10 போடக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த கண்டிஷன். அப்ப 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிவாவோட வயசை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிவாவின் வயது பாருங்க. இப்ப அவருக்கு 10 வயசு, 10 வருஷம் கழிச்சு அவருக்கு என்ன வயசா இருக்கும்? 20. ரைட், இப்ப அப்படியே டைரக்டா கொண்டு போய் சிவாவோட வயசை 20 சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஏன் இங்க 20 மாத்தினேன்? நான் பாருங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவாவோட வயசு 8ன்னு அவனே கொடுத்துருக்கான். அப்ப தற்போது நான் கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல என்ன தேவைப்படுது? 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜாவோட தந்தையின் வயது எப்படி இருக்கும்னா, சிவாவோட வயசு மாதிரி 2 மடங்கு. அப்ப 10 ஆண்டுகள் பிறகுங்கிறப்ப ராஜாவுக்கு 10 வயசு கூடி இருக்கும். அதனால நீங்க 10 வயசு கூட்டி 20 வச்சுக்கிட்டேன். ரைட், அப்ப இன்டு 2, அப்ப என்னது? 40. அப்ப இதுல என்ன தெரியுது? 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜாவோட அப்பா
என்ன வயசா இருக்கும் ராஜாவோட அப்பாவுக்கு 40 வயசா இருக்கும் ரைட் எனக்கு இங்க ராஜாவோட அப்பா வயசு எந்த காலகட்டத்தில் தேவைப்படுது தற்போது தேவைப்படுது ஆனா இங்க 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இருக்கு அப்ப தற்போது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடறேன் அப்ப தற்போது ராஜாவின் தந்தையின் வயது பாருங்க 10 வருஷம் கழிச்சு ராஜாவோட அப்பாவுக்கு வந்து 40 வயசு ஆக போகுது அப்ப இப்ப அவருக்கு என்ன வயசா இருக்கும் 30 இப்போ அவருக்கு என்ன வயசா இருக்கும் 30 ரைட் அப்படியே டேரக்டா இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா ராஜாவோட அப்பா வயசு வந்து தற்போது வந்து எவ்வளவு வயசு 30 சோ 1/6 ஒரு தடவை 5 தடவை அப்போ ராஜாவோட தற்போது வயது என்ன இருக்கும் அப்படின்னா 5 வயசு முடிஞ்சுதா சோ சிம்பிள் ரைட் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிஷனை ஃபர்ஸ்ட் தனித்தனியா எடுத்து எழுதிருங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஓபன் ஸ்டேட்மென்ட் ஒன்னு இருக்கும் அதை வச்சு ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம் ரைட்டுங்களா சோ ரொம்ப ஈஸி வயது கணக்குகள் பொறுத்த வரைக்கும் நீங்க கஷ்டப்படவே தேவையே கிடையாது கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் விகிதம் மற்றும் விகிதசமோட பேசிக்ஸ் நல்லா தெரியணும் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த 3 பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுனா ஃபார்முலா எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் ரைட்டுங்களா ரைட் நெக்ஸ்ட் நம்ம time and work அந்த டாபிக் பார்க்கலாம் ரைட் thank you Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lakshmi Prakash near New Bus Stand Salem Cell 90420 30163